இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏர்டெல்லை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏர்டெல் சிம் கார்டு இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க் யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜியோ, வோடாஃபோன் ஐடியா இல்லை பிஎஸ்என்எல் இதில் எந்த நெட்வொர்க் யூஸராக இருந்தாலும் உங்களால் இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அக்கௌண்ட்டை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணியும் பார்த்துருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் யூசர் கிடையாது. என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜியோ யூசர் தான். என் மொபைல் நம்பர்லேயே நான் வந்து இந்த ஒரு பேமெண்ட் பேங்கை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமா நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இப்போ என்கிட்ட தான் வந்து ஏர்டெல் சிம் கார்டு இல்லையே, நான் வந்து எந்த நம்பரை என்ட்ரு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட மொபைலில் எந்த சிம் கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டோட மொபைல் நம்பரையே கொடுங்க. அது ஜியோவாக இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல்லாக இருந்தாலும் சரி, வோடாஃபோன் ஐடியாவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பை வந்து லாகின் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நான் வந்து ஓடிபி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிற இந்த அக்கௌண்ட் ஹோல்டரும் கூட இது வந்து ஜியோ மொபைல் நம்பர் தான். இது வந்து ஏர்டெல் மொபைல் நம்பர் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு வந்துட்டு ஏர்டெல் மணி வாலெட்டுக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாலெட் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணணும். வாலெட் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து அந்த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு அப்கிரேட் பண்ண சொல்லும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்கிரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்டெல் மணி வாலெட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இனிஷியலை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி, உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணிட்டு இதில் செலக்ட் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு வந்து கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் நிறைய ஐடி வந்து காமிக்கும். ஸோ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு நிறைய காமிக்கும். இதில் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டோட நம்பரை இங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கான எம்பி நம்பரை கிரியேட் பண்ண சொல்லும். இந்த எம்பி நம்பர் 4 டிஜிட்ல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே 4 டிஜிட் நம்பரை மறுபடியும் என்ட்ரு பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான எம்பி நம்பர் கிரியேட்டட் ஆயிருச்சு. சேம் டைம் நமக்கு இந்த டைமில் தான் ஓடிபியை வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் மணி வாலெட் அக்கௌண்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு எந்த ஒரு இனிஷியல் டெபாசிட்டும் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணலாம். மற்றபடி மற்ற சார்ஜஸ்லாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சார்ஜஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருந்ததுன்னா மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்ப்ளோர் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேஜுக்கு வந்து வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வாலெட் அப்படின்னு வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில் கொடுங்க. இப்போ வியூ டீட்டெயில் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வாலெட் மணி அக்கௌண்ட்டை ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டாக அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஏர்டெல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் எஃப்டி போடும்போது உங்களுக்கு 7.75% வரைக்கும் பர் ஆனுவலுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஸ் அதுக்கு அடுத்தது சேஃப் அண்ட் டிஜிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் நவ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 7.0% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து இருக்கணும். ஸோ இது
இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஓப்பன் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட் ஓப்பனுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லும். அதை வந்து எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்து கிரீன் கலரில் மாறணும். ஸோ அப்படி மாறும்போது நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு உங்கள் கண்ணை வந்து கொஞ்சம் பிளிங்க் பண்ணணும். அப்படி பிளிங்க் பண்ணதுமே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்பாங்க. ஆதார் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ ரூரல் ஏரியாவில் இருந்து கூட இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். மெட்ரோ சிட்டிலேயோ இல்லை சிட்டிகள்லையோ இருந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் நம்மளோட ஃபோட்டோ, நம்ம செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம்ல, அது நம்மளோட நேம், நம்மளோட ஆதார் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு நம்பர், ஜிமெயில் ஐடி, அப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டீட்டெயிலாக ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆனுவல் இன்கம் வந்து என்டர் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஏயு பேங்க்லலாம் நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து என்னோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே நம்மளோட இன்கமிங் அவுட் கோயிங் அமௌண்ட், அதாவது டெபிட்டட் கிரெடிட்டட் அமௌண்ட் 1 lakhக்கு உள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதனால் கொடுக்கும்போதே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே பண்ணாலும் உங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாமல் டிரான்சாக்ஷன் கண்டினியூஸாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு கீழே வந்து கொடுக்காதீங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி வந்து வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து நோ கொடுத்து நாமினி வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு நாமினி வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்து நீங்கள் யாரை நாமினியாக போட போறீங்களோ அவங்களோட நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட அட்ரஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நோ கொடுத்துருக்கேன், அதனால வேற அடுத்த பேஜ் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. டேரெக்டாக இப்போ ப்ரொசீட் வந்து கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனிஷியல் டெபாசிட் அப்படின்னு சொல்லி எந்த அமௌண்ட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தால, ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 500 ரூபா வந்து டெபாசிட் வந்து பண்ணுற மாதிரி இதில் காமிக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வீடியோ கேசி வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இனிஷியல் டெபாசிட் வந்து கிடையாது. ஜீரோ பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வீடியோ கேசியே வந்து கிடையாது. ஸோ அதுதான் இதில் உள்ள அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் 1 ரூபாய் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இந்த 1 ரூபாய் அப்படிங்கிறது எதுக்கு ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய அந்த 1 ரூபாயும் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து ஆடட் ஆயிரும். இது எதுக்காக அந்த 1 ரூபாயை வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கும். அந்த பேங்க்ல இருந்து தான் இந்த 1 ரூபாயை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது அந்த பேங்க்ல உங்களோட டேட்டா வச்சு கேவிசி வந்து பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த கேவிசியை இவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேவிசியோ இல்லை ஃபிசிக்கல் கேவிசியோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுக்காக தான் இந்த 1 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ண சொல்கிறாங்களே தவிர இனிஷியல் டெபாசிட் கிடையாது. இந்த 1 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணுறது மூலமாக உங்களுக்கான கேவிசியை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக தான் 1 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த 500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கல, இதை வந்து டிலேட் பண்ணிட்டு 1 ரூபாயோ இல்லை ஒரு 10 ரூபாயோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 rupees வந்து எடிட் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாயை ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூபிஐ இல்லை கூகுள் பே அல்லது பீம் ஆப் இதில் எதை வேணாலும் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணிட்டேன். ஸோ பே பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு போயிருங்க. இப்போ நமக்கான ஏர்டெல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ பேக் டு ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்து வந்துருவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யுவர் வாலெட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீடைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீடைல் கொடுத்ததுமே உங்களுக்கு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 ரூபா ஆட் பண்ணியிருந்தோம்ல, அந்த 10 ரூபா பேலன்ஸ் இங்கே வந்து காமிக்குது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து அதாவது இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற பணத்துக்கு உங்களுக்கு அப் டு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே எஃப்டி போட்டிங்க அப்படின்னா 7.75% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏடிஎம் கார்டும் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு டீடைல் இங்கே வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஏடிஎம் கார்டை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 349 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏடிஎம் கார்டு ஒர்த்தபுளாக இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பண்ணுங்கள், இல்லைனா ஆர்டர் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸ்லையும் லிங்க் பண்ணி உங்களால் யூபிஐ பேமெண்ட்டுமே இது மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், ஆனால் வந்து ஃபிசிக்கல் கார்டு வந்து நான் ஆர்டர் பண்ணலை. ஸோ ஏன்னா இதோட அந்த ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் வந்து ஆர்டர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபிசிக்கல் கார்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதை எல்லா ஏடிஎம்லையும் யூஸ் பண்ணி உங்களால் மணி வந்து வித்ட்ராவும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல் டிஜிட்டல் பேமெண்ட் பேங்க் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.